வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 14ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோவைகளை ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. பாருங்க, இங்கே ஒரு 4 கோவைகள் இருக்கு இல்லையா, இதை நம்ம சுருக்கி எழுதணும். எழுதும்போது விடையில் என்ன இருக்கணும்னா இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் பிளஸ்ல இருக்கணும், அப்படி இல்லை பெருக்கல்ல இருக்கணும். அந்த மாதிரி மாற்றி எழுதணும். சரியா? பாருங்க, முதல் இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. முதல் இது ஆல்ஃபா பை 3 பீட்டா பிளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இப்போ பாருங்க, இதை சுருக்கலாமா? குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். முதல்ல பாருங்க என்ன செய்யணும், பகுதியை பெருக்கணும். 3 9 பீட்டாவையும் ஆல்ஃபா பெருக்குனா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதினாலும் சரி, அப்படி இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாம் சரிதான். சரியா? 3 9 பீட்டா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா. இப்போ குறுக்கு பெருக்க போறோம். பெருக்கினா என்ன பாருங்க, இந்த 3 அப்படியே வந்துடும். அதாவது இதுக்கு 1 இருக்கு, 1 3 3 ஆல்ஃபா ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இந்த 3 அப்படியே வந்துடும். அதாவது இங்கே இங்கே 1 இருக்கிறது 1 3 3 பீட்டா பீட்டா பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கேருந்து 3 நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை இந்த 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே வந்துடும். ஏன்னா இது பெருக்கல் இருக்கு, இது நம்ம இது செய்ய வேண்டாம், கேன்சல் பண்ணுமா? 1 3 3 3 9 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எதுக்கான ஃபார்முலா? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான ஃபார்முலா. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 3 ஆல்ஃபா இன்ட்டு ஃபார்முலா, 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு பாருங்க. நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது ஏ பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதில் ஆல்ஃபா, பிக்கு பதில் என்ன இருக்கு? பீட்டா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இது இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வேல்யூ மதிப்பு என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்க, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம இதை மாற்றி எழுதிருக்கோம். சரியா? இதில் பாருங்க எப்படி இருக்கு, ஆல்ஃபா பீட்டா அங்கே பிளஸ்ல இருக்கு, ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. சரியா? இங்க பெருக்கல் இருக்கு, இங்க பெருக்கல் இருக்கு. இதான் என்னது நமக்கு சுருக்கி கிடைச்ச ஆன்சர். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாப்போமா. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு முதல்ல பகுதியை பெருக்கலாமா பாருங்க. இங்க ஆல்ஃபா ஸ்கொயருக்கு இங்க ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா ஸ்கொயரையும் ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா அடுக்கு 3. இங்க பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயருக்கு 2 பெருக்குனா பீட்டா அடுக்கு 3. பெருக்கிட்டோமா? இப்போ குறுக்க பெருக்க போறோம். 1ஐயும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பெருக்குனா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த பிளஸ் அப்படியே போட்டாச்சு. 1ஐயும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பெருக்குனா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இதுல இருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்க. ஆல்ஃபா பீட்டாவை நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? ஆல்ஃபா பீட்டாவை பொதுவாக எடுத்தாச்சு. இங்க பாருங்க, ஆல்ஃபா நம்ம வெளியே எடுத்துட்டோம். 2 பீட்டா, அதாவது பீட்டா ஸ்கொயர்னா பீட்டா பெருக்கல் பீட்டா, ஒரு பீட்டா வெளியே வந்துச்சு. அப்போ உள்ள என்ன இருக்கும்? ஒரே ஒரு பீட்டா மட்டும் இருக்கும். இந்த பீட்டா நம்ம வெளியே எடுத்துட்டோம். இங்க ஆல்ஃபாவுக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபான்னு அர்த்தம். ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு, ஒரு ஆல்ஃபா உள்ள இருக்கும். பை இது எப்படி எழுதலாம் பாருங்க, இங்கேயும் அடுக்கு 3 இங்கே அடுக்கு 3. அப்போ ஆல்ஃபா பீட்டா அடுக்கு 3ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு இந்த அடுக்குல என்ன செஞ்சிடும், 3ல் 1 குறைஞ்சி 2 வந்து, ஏன்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா தான், இங்கே ஆல்ஃபா பீட்டா அடுக்கு 3 இருக்கு. அப்போ கேன்சல் ஆகி இந்த 3ல் 1 குறைஞ்சி 2 வந்துடும் ஈக்குவல் டு இப்போ பாருங்க பீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு இருக்கா, அதை எப்படி மாற்றிக்கலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு மாற்றிடுவோமா? பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் இருக்கு. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். பாருங்க, ஆல்ஃபா பீட்டா பிளஸ்ல இருக்கு, இங்கே பெருக்கல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது மூணாவது பாப்போமா பாருங்க. மூணாவது இது முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இதை சுருக்க போறோம். சுருக்கலாமா? இப்போ பாருங்க, இந்த 3 ஆல்ஃபா எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். 3 ஆல்ஃபா இன்ட்டு முழு பிராக்கெட் 3 பீட்டா மைனஸ் 1. அதுக்கு மைனஸ் 1 எடுத்துட்டு முழு பிராக்கெட்டை பெருக்கணும். மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இப்போ பெருக்கலாமா பாருங்க, 3 9 ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா. 3 ஆல்ஃபாவையும் மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 3 ஆல்ஃபா.
மைனஸ் உள்ள பெருக்குமா, மைனஸையும் ப்ளஸையும் பெருனா மைனஸு 3 பீட்டா, 3 பீட்டா, 1 3 பீட்டா பெருனா 3 பீட்டா, சரியா? மைனஸை மைனஸ் பெருனா ப்ளஸ்ஸு 1ன்னா 1 ஈக்குவல் டு இந்த 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இந்த 2 உறுப்புல இருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? மைனஸை பொதுவாக எடுத்துருமா? மைனஸ் மட்டும் இல்லை, இந்த 3 சேர்த்து எடுக்க போகிறோம். -3 நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஆல்ஃபா மட்டும் இருக்கும். நம்ம -3 எடுத்துட்டோம், இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 வெளியே வந்துருச்சு. இங்கே என்ன இருக்கும்? பீட்டா மட்டும் இருக்கும். கடைசியில் இந்த +1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்கு, அங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே ப்ளஸில் இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 4வது பார்ப்போமா? 4வது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா எழுதிக்கலாமா? என்ன இருக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதணும்? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்கணும், இப்படி இல்லை பெருக்கல் இருக்க மாதிரி எழுதணும். முதல்ல பகுதியை பெருக்கிடுவோமா? பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பெருனா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபான்னு எழுதலாம் சரி, அப்படி இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எழுதலாம் சரி, ரெண்டும் ஒன்று தான். குறுக்க பெருக்க போகிறோம். ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பெருக்க போகிறோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ், இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்குங்க. பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஆல்ஃபா உள்ள பெருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 உள்ள பெருங்க, 3 ஆல்ஃபா, பீட்டா உள்ள பெருங்க, பீட்டா ஸ்கொயர், பீட்டாவையும் 3 பெருக்குனா 3 பீட்டா பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த இடத்துல இந்த ஆல்ஃபா ஸ்கொயரையும் பீட்டா ஸ்கொயரையும் ஒன்றா எழுதிடுவோம். அதே மாதிரி இந்த 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டாவை ஒன்றா எழுதிடுவோம் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இதுக்கு மட்டும் ஃபார்முலா பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், அதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. எதுக்கு ஃபார்முலா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா. இதில் பாருங்க, இந்த 2 உறுப்பில் 3 மட்டும் பொதுவாக எடுத்துருவோம். 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? ஆல்ஃபா இருக்கும் ப்ளஸ் 3 வெளியே எடுத்துட்டோம், இந்த இடத்துல பீட்டா இருக்கும் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸில் இருக்குது, இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே பெருக்கல்ல இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.